जन्मदिनमिदं हरिप्रियस्वके शन्तनोऽसुते सर्वदा मुदं प्रार्थयामहे भव सदायुषी ईश्वरक्षता स्वाङ्करक्षतु पुण्यकर्मणा कीर्तिमज्जया जीवनं तपा भवतु साधकं जन्मदिनमिदं जन्मदिनमिदं Happy birthday Janani auntie. Of God, let light stream forth into the minds of every person, every being on earth. Let light descend throughout the entire earth. From the point of love within the heart of God, let love stream forth into the hearts of every person, every being on earth. Let love descend throughout the entire earth now. From the center where the will of God is known, let divine purpose guide the wills of every person and every being, the purpose which all the holy masters know and serve. From the center which you call the human race and all the different races, let the plan of love and light work out. May it seal the door where any evil dwells. Let light, let love, let power descend throughout the entire earth. Let light, love, and power restore the divine plan on earth. Now, so be it. From the point of light within. நமஸ்தே. நான் பிராணிக் ஹீலிங்கில் வரும்போது, அன்னை பாலா ஹீலிங் சென்டருக்குள்ளே வரும்போது எனக்கு பிராணிக் ஹீலிங் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். பட் எந்த அளவுக்கு வரும் எப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லாக தான் உள்ளே வந்தேன். எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் டாக்டரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருவோம். அதே மாதிரி ஜனனி மேமை பார்த்த உடனே எனக்கு ஷீ வில் கிளியர் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு அது மிக இல்லை, நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மையாகவே இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். என் ஃபேமிலியில் இருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் மேடம் ஒன்று கைடன்ஸ் தான். அவங்க எனக்கு ஒரு மோர் தேன் அ குரு. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இம்மீடியட்டாக கால் பண்ணி அவங்களுக்கு கேட்பேன், மேடம் நான் என்ன பண்ணணும், வாட் டு டூ அப்படின்வாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்வாங்க. நான் ஜஸ்ட்டு பேசுவேன். ஒரு 5 minutes அவங்ககிட்ட பேசுகிறோன்னே ஐ நோ வாட் டு டூ அப்படிங்கிற எனக்கு ஒரு கரெக்ட் பிக்சர் எனக்கு கிடச்சிரும். இன்றைக்கி நான் யார், என்னுடைய டியூட்டி என்ன, நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், நான் என்ன பேசணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்ததே மேடமோட கைடன்ஸ்னால தான். தேங்க்யூ. என்ன மாதிரி நிறைய லேடிஸ், நிறைய மதர், நிறைய பேருக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணி மாஸ்டருடைய கனவான ஹெவன் ஆன் ஹெர்த் அப்படிங்கிறத அவங்க பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோடு ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேம். மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே கிடச்சி நீங்கள் பெரிய லெவலில் ப்ராணிக் ஹீலிங்லேயும் நல்லா பெருசாக வரணும், பர்சனலாகவும் ஃபேமிலி லைஃப்லேயும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே மேம். ஆத்ம நமஸ்தே. ஜனனி ஸ்ரீதர் மேம்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்னோடய கஷ்டமான டைமில் என்னை கூப்பிட்டு வச்சு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு ஒரு செம சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எப்படியோ இருந்த என் வாழ்க்கையை இப்படி நல்லா செமையாக மாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். ஐ விஷ் யூ ஆல் சின்சியர்லி ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹெல்த்தி ஃப்யூச்சர் from the bottom of my heart. Thank you so much. Happiest birthday wishes, ma'am. Thank you so much. ஆத்மா நமஸ்தே. என் பேர் சிவராமன். நான் ஃபஸ்ட்டு ப்ராணிக் ஹீலிங்க்கு என் ஒய்ஃப் லதாவை கொண்டு போய் விடுறதுக்காக போவேன். அப்போ எனக்கு பெருசாக அந்த ப்ராணிக் ஹீலிங் மேல் நம்பிக்கை இல்லை. விட்டுட்டு வெளியிலே வந்துடுவேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக என்னுடைய பிரச்சனை ஒய்ஃப் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை சால்வ் ஆனப்பானோடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ உள்ளே போய் ஜனனி மேடம் பார்த்தேன். அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிளாஸ் எடுத்த விதம், இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண விதம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதுவாகி ஒரு கிளாஸாக அது பேசிக் லெவல், அட்வான்ஸ்டு, சைக்கோதெரபி, அப்புறம் ஒன்னஸ் வித் ஹையர் சோல், இதுமாதிரி நிறைய கிளாஸஸ்லாம் இது பண்ணிவிட்டு அங்கெல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த அட்வான்ஸ் ப்ராணிக் ஹீலிங் முடிஞ்சோன்னா டெய்லியே கிளாஸஸ் மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரீ ஹீலிங் கேம்பில் அட்டன் பண்ணி
இப்போ நல்லா டீப்பனிங் ஆகி இதுவாகிடுது. அவங்க வந்து இன்றைக்கி அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு ஆயுசு நல்லபடியாக இருந்து மேன்மேலும் அவங்க ப்ரொஃபஷனல்லையும் சரி, அவங்க பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவங்களுடைய ஆசை அபிலாஷை எல்லாத்தையும் அடையப்பெற்று மேலே மேலே போகணுன்ட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆத்ம நமஸ்தே. Happy birthday to you. Happy birthday, Janani Tarima. Happy birthday to you. Hip hip hooray. Hip hooray. Hip hip hooray. ஹாய், திஸ் இஸ் நித்யா ஹியர். ஸோ நான் ஃபஸ்ட்டு பிராணிக் ஹீலிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அது தெரியாதப்போ தான் நான் வந்து அனேபாலா ஹீலிங் சென்டரில் ஜனனி மேமை மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணி பேசிக் ஒர்க் ஷாப் ஆஃப் பிராணிக் ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணேன். ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஐ ரியலைஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் மீ அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த காலிங் ஃபார் மீ அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இது இருக்குன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த கோர்சஸ் எதுவுமே எடுத்ததில்லை. பட் இது வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, திஸ் இஸ் மை ஆக்சுவல் காலிங்னு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிது. அண்ட் த கம்ஃபர்ட் அண்ட் மேமோட ஒரு காம்னஸ், அது அந்த யூனிக்னஸ் வந்து இட் ஸ்டார்டட் கிவிங் மீ லைக் ஓகே, அந்த வே அவங்க கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்பீச் அண்ட் அவங்க வே ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் ஹர் ஃபார் மீ டு கம்ப்ளீட் அதர் கோர்சஸ். ஸோ அது அடுத்த முடிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் ஆல்சோ டூயிங் தேட். அதர் கோர்சஸ் முடிக்க முடிஞ்சுது. அண்ட் அவங்களோட யூனிக் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ வெரி ஈஸிலி கனெக்ட்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு அதனால் பிராணிக் ஹீலிங் வீட்லேயும் கொஞ்சம் புரிய வச்சு அண்ட் தே வே வெரி சப்போர்ட்டிவ் இன் ஃபார் மீ டு அட்டெண்ட் தீஸ் கிளாஸஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் ஃப்ரீ ஹீலிங் செஷன்ஸ் அந்த மாதிரி மேமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என் கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ என் கிட்ஸ் வெரி அட்ராக்டிவ் டுவர்ட்ஸ் மேம்ஸ் காம்னஸ் அண்ட் ஒரு அட்ராக்டிவ் ஆரா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிட்ஸுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிச்சது. ஐ ஸ்டார்டட் பிகமிங் லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை லைஃப். ஸோ இந்த ஒகேஷனில் ஐ வுட் விஷ் மேம் அ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். அண்ட் அவங்க மேலும் மேலும் மாஸ்டரோட கனவு ஹெவன் ஆன் ஹர்த் அவங்க மூலமாக நிறைய நடக்கிறதுக்கு மாஸ்டர் அவங்க ப்ளெஸ் பண்ணி அதை அவங்க நல்லபடியாக சொசைட்டிக்கு மேம் நல்லா பண்ணுறதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ. ஆத்மா நமஸ்தே. என்னோடய பேர் நாராயணன். நான் நவம்பர் 2023 ஃபஸ்ட் டைம் வந்து ஜனனி மேடமை வந்து பார்க்க போயிருந்தேன் அன்னைபாலா ஹீலிங் சென்டர் நங்கநல்லூரில். நான் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 2.5 years இஸ் ரைட் ஃப்ரம் 2021 எனக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது. அதாவது கை விரல்கள்லாம் மடக்க முடியாது, கை விரல்கள் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி உள்ளங்காலில் பார்த்திங்க அப்படின்னாலும் உள்ளங்கால்லையும் விரல்கள்லாம் மடக்க முடியாது, உள்ளங்கால் ஃபுல்லாக வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ நடக்கிறதும் கஷ்டம், சாப்பிட்றதும் கஷ்டம் கை மூலமாக. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு தான் அவங்கள்ட்ட போயிருந்தேன். பட் 2.5 years நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அலோபதியிலேருந்து ஆரம்பித்து ஆயுர்வேதிக், சித்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்துருந்தேன். நோ டவுட் தட் அப்பப்போ கொஞ்சம் டெம்ப்ரரியாக கொஞ்சம் க்யூர் கிடைக்கும். பட் எனக்கு எங்கேயுமே பர்மனெண்ட்டான க்யூர் கிடைக்கல. ஸோ எப்போதுமே நான் வந்து எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னோடய டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து பிராணிக் ஹீலிங்னு ஒன்று இருக்குது, நீ உங்களை போய் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. சரி, நான் நேராக பார்க்க போனேன். பார்க்க போகும்போது கூட எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல், ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 years சஃபர் ஆகும்போது எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்கக்கிட்ட போனேன். அவங்க வந்து பேஷண்ட்டாக நான் சொன்னது எல்லாமே கேட்டுட்டாங்க. கடைசியாக கிளம்பும்போது அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் வச்சேன். இந்த மாதிரிங்க என்னால் கிட்டத்தட்ட 2023 பிகினிங், தட் இஸ் ஃப்ரம் ஜனவரியிலேருந்தே என்னால் சாப்பிட முடியல கையால். நீங்கள் ஏதாவது எனக்கு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹீலிங் மூலமாக அட்ஜஸ்ட் கையை யூஸ் பண்ணி சாப்பிட வைங்க, அது மட்டும் கொஞ்சம் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அன்பிலீவபிளி வித்தின் 60 days, இன்றைக்கி நினச்சா கூட அது கனவான நினைவான்னு எனக்கு தெரியல. 60 days நான் கையை என்னோடய ஓன் ஹேண்டை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் அப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணேன், ஒரு 2 வாய் சாப்பிட்றேன். இமீடியட்டாக ஜனனி மேடம் ஃபோன் பண்ணி, மேடம் நான் அப்போ கையால் சாப்பிட்றேன்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன். அவங்களும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ தட் மூமெண்ட் ஹஸ் சேஞ்ச் மை திங்கிங் அபவுட் த பிராணிக் ஹீலிங். அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்ககிட்டே போய் நேராக போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த கிளாஸஸை அட்டன் பண்ணி இப்போ நான் பிராணிக் ஃபிசியோதெரப்பி 3 level வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆன் த அக்கேஷன் ஆஃப் அவர் பர்த்டே டுடே, த 25th November 2024,
என்னோடய ஓத் என்ன அப்படின்னா, இந்த ப்ரானிக் ஹீலிங் அடிக்கடி ஜனனி மேடம் சொல்லுவாங்க, இதை நிறையா ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும், வீட்டில் ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க பர்த்டே அன்றைக்கி நான் எடுக்கிற ஓத். அதை வந்து என்னுடைய குரு ஜனனி மேடம் ப்ளஸ் நம்ம எல்லாருடைய குரு மாஸ்டர் சோகோக்ஷி மூலமாக கண்டிப்பாக இது நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். I wish Janani madam a very very happy birthday, many more happy returns of the day. May Master Chokokshi bless her in abundance. Thank you. ஹாப்பி பர்த்டே ஜனனி, மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் என்ன சொல்கிறது, ஐ மீன் யூ ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் மை லைஃப். யூ ஆர் மை குரு, கைட், ஃப்ரெண்ட், sister, everything to me. My only wishes is you have to spread this pranic healing to everyone, and everyone should be benefited by your healing, your teachings, your guidance. May you live long and fulfill Master's wishes. Once again, many 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 happy returns of the day. Love you. Bye. ஆத்ம நமஸ்தே. நான் அக்ஷயா பேசுகிறேன். நான் இந்த வருஷம் மார்ச் மாதம்தான் முதல்ல எங்கள் ஜனனி மேமை சந்தித்தோம். அப்போது சந்திக்கும் போது என் கேரக்டரே டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. நான் ஆங்கர், கோபம், பொருளை தூக்கி எறியது, யாரை பார்த்தாலும் கத்துறது, அப்படிதான் இருந்தேன். வித்தின் 7 monthஸில் நான் இப்போது டோட்டலி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் எங்கள் மேம் ஜனனி மேம் தான். இப்போ நான் ரொம்பவே மாறி இருக்கேன். இன்னமும் மாறுவேன். நான் எனக்கு இந்த வேலை கிடைச்ச காரணமே ஜனனி மேமோட பிளெஸிங். அவங்க என் கூட இருக்கிற ஒரு தைரியம் தான். நான் இப்போ வேலைக்கு போட்டு ட்வின் ஆஃப் மெடிடேஷன் ஃபர்கிவ்னஸ் பண்ணாமல் நான் வேலைக்கே போகிறது இல்லை. அவங்க எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக என் கூடயே இருக்காங்க, இன்மையும் இருப்பாங்க. எனக்கு எல்லா குருவும் அவங்க தான். ஐம் ஸோ ஹாப்பி. நான் இந்த மாதிரி மாறுவேனா அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் எனக்கே ரொம்ப மாறுதல், ரொம்ப ஒரு இதுவான்றதுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் ஜனனி மேம் தான். அவங்க எப்போதுமே என் கூட இருக்காங்க, இனிமேலும் என் கூட இருப்பாங்க. ஆத்மா நமஸ்தே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஜனனி மேம். ஜனனி மேம், நான் எதிர்பார்த்ததே இல்லை என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கல் நடக்கும், இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னால் சொல்யூஷன் பண்ண முடியும் இல்லை, இதெல்லாம் யோசிக்க கூட முடியல மேடம். நீங்கள் கொடுத்த ஹோப் தான். நீங்கள் எங்களை மட்டும் இல்லை, எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நல்ல நல்ல சூப்பராக இருக்கணும் மேம், நல்லா வரணும் மேம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல். எவ்வளோ பேர் லைஃப்பை ஒரு சின்ன விஷயம் கூட நாங்கள் அப்படியே உள்ளே வரும்போது ஏதாவது ஒரு சின்ன இதுனா உள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது, சென்டருக்கு வந்து வெளியே போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹாப்பினஸ்ஸை. மேம், இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் மேம் காரணம். நான் வெறும் வார்த்தையால் சொல்ல முடியல, என்னோட நிச்சயமாக சொல்கிறேன். ஆத்மா நமஸ்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆத்மாவோடு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப 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 நல்லா வருவீங்க மேம், வரணும் மேம். ஹாப்பி பர்த்டே மேம். Wishing you a very very happy birthday Janani. God bless you. Have a beautiful year,
அண்ட் லைஃப் அஹெட். இது வந்து சுதா பேசுகிறேன். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐல் பி செலிப்ரேட்டிங் தி பர்த்டே வித் யூ. ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், உங்களை மீட் பண்ணதே ஒரு என் லைஃப்பில் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் ஹரியை தான் ஹீலிங் பண்ணீங்க. அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் இன் அவர் லைஃப். we are so blessed to have you in our life. இன்னைக்கு கூட என்னோட பசங்க எல்லாரோட சின்ன சின்ன இதையும் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ டோன்ட் நோ, இந்த லைஃப் டைம் ஃபுல்லாக இருந்தால் கூட உங்ககிட்ட இருக்கிற 5% ஆஃப் நாலேஜ் கூட நான் வந்து கற்றுப்பேனான்னு தெரியாது. பட் ஐ ஸ்டில் ட்ரை. ஸோ ஐ ஜஸ்ட் ரியலி விஷ் யூ அ பியூட்டிஃபுல், கீப் கண்டினியூங் யர் சர்வீஸ். காட் bless you. Happy birthday once again. ஹாய் மேம், திஸ் இஸ் வினோதினி. வெரி 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 ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சொல்கிறது, இந்த இது வந்துட்டு உங்களை ஒரு மாஸ்டராக நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது என்னோட பெரிய பெரிய பிளெஸ்ஸிங். நான் முதல்ல வந்துட்டு எடுத்த எல்லாத்துக்கும் பயந்துட்டு இதுனா அவ்வளோதான் நம்ம லைஃபே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா, ஓகே பார்த்துக்கலாம், இதுவும் சரியாகுங்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களோட அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இன்க்ளூடிங் என் பையன் கூட இப்போ ஏதாவதுனா நீ மேமுக்கு கேளு, அது சரியாயிடுங்கிற அளவுக்கு நீங்கள் அவனுக்கும் அந்த ஹோப் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாஸ்டரோட இதை வந்துட்டு ஃபுல் இது செய்யணும் மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஒன்ஸ் அகைன் வெரி 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 ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆத்ம நமஸ்தே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜனனி மேம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்களோட கொள்கை, இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற கொள்கைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்கள் ரீசெண்ட் டயத்தில் எனக்கு, எங்கள் இன்லாஸ்க்கு, என் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கைட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் கைடன்ஸ் எல்லாத்துக்குமே, ப்ளஸ் உங்கள் ஹீலிங்னால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நீங்கள் நல்லா சிறந்து உங்களோட கலையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களோட ஜாப்லேயும் சூப்பராக வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள்.